புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச. கதையின் 10ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் தர்ஷினி சிம்கா, வாசிப்பவர் எம் வேதநாயகி. கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ வாங்க 10ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாரணியின் நினைவுகளில் இருந்து மீட்டெடுத்தது அவளது அலைபேசியின் ஒலி. வருணாக இருக்குமோ என்று நடுங்கும் கரத்தினில் எடுக்க மேலும் அதிர்ச்சியோடு வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அலைபேசியில் எந்த எண்ணுமே இல்லை. ஆனால் அழைப்பொலி வந்திருந்தது. சுற்றி முற்றி பயத்தோடு பார்க்க அவளின் கையில் இருந்த தாலியை யாரோ வாங்குவது போல் இருக்க விடாமல் இருக பிடித்து கொண்டாள். கட்டியவன் வேண்டாம் எனும்பொழுது எதற்கு இது என்று குரல் மட்டும் வர உள்ளுக்குள் பயமிருந்தாலும் வெளிக்காட்டாமல், இது எனக்கு வேணும் இல்லை வேணாம், அது நான் தான் முடிவு பண்ணணும். நீ என்ன கொன்னே போட்டாலும் என்னோட தாலியை தரமாட்டேன் என்று இன்னும் இருக பற்றி கொண்டாள். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியாச்சு. கல்யாணம் முடிச்சு போகும்போது உன் கூட எடுத்துட்டு போவியா? இல்லை அதற்கு பிறகு இதுக்கு என்ன மதிப்பு? எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியோ அப்போவே இதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இனி இது உன்கிட்ட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை அழிச்சிடு என்று பிடுங்கியது. ஒரு நொடி ஸ்தம்பித்து போனாள். அது கூறியது எல்லாம் உண்மைதானே? மதனுடன் திருமணம் முடிந்து போக நேர்ந்தால் இதற்கு எந்த அர்த்தமும் இல்லையே. அவள் வர்ணன் மீது கொண்ட காதலும் சமாதியாக வேண்டுமல்லவா என்று கண்ணீரில் கரைந்தவள் வெகுநேரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். அலைபேசியில் தன் பெற்றோர்களை அழைத்து இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை, இதோடு இந்த பேச்சை நிறுத்த வேண்டும் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். காரணங்கள் எவ்வளவு கேட்டும் கூறவில்லை. தங்கள் இருவருக்குள்ளும் சரிவராது. அப்படியே திருமணம் நடத்தி வைத்தாலும் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ மாட்டோம். அதனால் வற்புறுத்த வேண்டாம் என்றாள். அதற்கு மேல் அவர்களால் மகளை வற்புறுத்த முடியவில்லை. சரி, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், ஆனால் உனக்கும் வயசு ஏறிட்டே போகுது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா என்று கலங்கினர். அவளின் அம்மாவோ, இங்கே பாருடி, இவ்வளோ நாள் நீ சொன்னதுக்கெல்லாம் ஆடினோம், இனி எங்களால் ஆட முடியாது, அப்படியெல்லாம் விட முடியாது. ஒன்று உனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை எங்களுக்கு கருமாதி நடக்கணும். உனக்கு 3 மாதம்தான் டைம், அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கணும். நீ யாரையாவது விரும்பினாலும் பையன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஓகே தான். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்று போனை வைத்தார். அன்னையின் பேச்சில் அதிர்ந்து நின்றவள், என்னால் வேற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் வேணா எனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், ஆனால் நான் உண்மையாக தானே விரும்பினேன். இந்த தாலியையும் ஆசையாக கட்டிக்கிட்டேன். என்னால் அவரை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியலை. வேறு ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கவும் முடியலை. வாழ்கிற ஆசையே போயிடுச்சு. என் அம்மா அப்பாவுக்காக நான் தான் இந்த உயிரை வச்சுக்கிட்டு நடைபிணமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்று தரையில் சரிந்து அமர்ந்து முகம் புதைத்து அழுதாள். அப்போ அவரோடவே வாழ்க்கையை அமைச்சுக்கோ என்றது அக்குரல். உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? யார் நீ முதல்ல என் வாழ்க்கைக்கு வழி சொல்ல? எனக்கு துரோகம் செஞ்சிருக்கார், அவரோட எப்படி நான் வாழ முடியும்? ஒரு முறை வாழ்ந்திருந்தா தானே திருப்பி வாழ்கிறதுக்கு. அதுக்கு நீ என்னை கொன்னே போடலாம் என்று கத்தினாள். உன்னையே உயிரா நேசிச்சிருக்கார். என்ன சூழ்நிலை, என்ன நடந்திருக்கும், எதுவுமே கேட்க தோணலையா உனக்கு? உனக்கு ஒரு முறை தான் வாழ்க்கை வழிகாட்டும். நல்லா யோசித்து அதை நல்ல விதமாக அமைச்சிக்காததும் உன்கிட்ட தான் இருக்குது என்ற குரலில் வார்த்தைகளில் கோபமும் ஆற்றாமையும் சேர்ந்து சோர்ந்து போனாள். எதுவும் பேசாமல் அமைதியாய் அழத் தொடங்கினாள். அப்படியே தரையில் உறங்கியும் போனாள். மறுநாள் காலை 10 மணி ஆகியும் எழாமல் உறங்கிக் கொண்டிருந்தவளை அவளின் அலைபேசி ஒளிதான் எழுப்பியது. எழுந்தவள் போனில் யார் என்று பார்க்க மதன் என்ற பெயரை பார்த்ததும் புரிந்து போனது, எதற்காக கூப்பிடுகிறான் என்று. அவன் என்ன பேசப் போகிறான் என்றும் தெரியும். எடுக்க பிடிக்காமல் எழுந்து சென்று அலுவலகம் செல்ல தயாரானாள். ஏற்கனவே இன்று தாமதமாகியதால் அவசரமாக கிளம்பினாள். நெஞ்சை அழுத்தும் பாரத்தில் பசித்தாலும் சாப்பிட தோன்றாமல் வீட்டை பூட்டிக் கொண்டு வேகமாய் வெளியேறினாள். பேருந்து நிறுத்தத்திற்கும் நடந்து சென்றவள் பேருந்திற்காக காத்திருக்க தூரத்தில் மதனின் கார் அவளை நோக்கி வருவதை கண்டவள் பதட்டமானாள். வேகமாய் அருகில் வந்த ஆட்டோவில் ஏறினாள். அலுவலக வாசலில் ஆட்டோ நிறுத்தியதும் வேகமாய் இறங்கியவள் ஒரு நொடியும் தாமதியாது உள்ளே நுழைந்தாள். எதிரே வந்த மேனேஜர், தாரணிமா, என்னம்மா இதுவரைக்கும் நீ லேட்டாக வந்ததில்லையே, உடம்பு இன்னும் சரியாகலையா என்று அக்கறையாக விசாரிக்க லேசாய் புன்னகைத்து, அதெல்லாம் இப்போ பரவாயில்லை சார், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான் என்றாள். சரிம்மா, நாம் போய் பார்த்துட்டு வந்து இன்வெஸ்டரை நம்ம கம்பெனியை வாங்க முடிவு பண்ணிட்டார் என்று சிரித்தார். என்ன சார் சொல்கிறீங்க என்றாள்.
அதிர்ச்சி. ஆமாம்மா, அந்த இன்வெஸ்டர் ஓகே சொல்லிட்டார்டா, நம்ம கம்பெனி சேர்ஸ் வாங்க என்று மகிழ்ச்சியா. ஏற்கனவே இது அவள் யூகித்ததுதான். எனவே அவள் முடிவெடுத்ததை வேகமாய் செயல்படுத்த தொடங்கினாள். அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட 90% ஷேர அவரே வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் சைன் ஆகிடுச்சுமா என்று பெரிய இடியா இறக்கினார். வருண், நான் நினைச்சதை விட நீங்கள் ரொம்ப வேகமாக போறீங்க என்று நினைத்தவள் சந்தோஷம் சார் என்று நடந்தாள். என்ன நடந்தாலும் என்கிட்ட வர முடியாது, உன்னால் வரவும் விடமாட்டேன் என்று மனதிற்குள் புழுங்கியவள் வேகமாய் தன் அறைக்கு சென்று வெள்ளை காகிதம் ஒன்றை எடுத்து ராஜினாமா கடிதத்தை எழுதத் தொடங்கினாள். எழுதி முடிந்ததும் உள்ளே எப்படி செல்வது என்று குழப்பமாயிருந்தது. எப்படியும் போயிருக்க மாட்டான், இப்போ என்ன பண்றது என்று யோசித்தாள். வருண் உள்ளே இருக்கும் பொழுது எப்படி பழைய முதலாளியிடம் கடிதத்தை கொடுப்பது என்று யோசித்தாள். கொடுக்க முடியாது என்று முடிவெடுத்தவள் உடல்நிலை சரியில்லை என்று மீண்டும் விடுமுறையில் வெளியேறினாள். எப்படியும் மதன் இருக்க மாட்டான் என்று முடிவு செய்து வீட்டிற்கு சென்றவள் தன் துணிமணிகளை சூட்கேஸில் அடுக்கி வீட்டில் இருக்கும் பொருட்களை ஏற கட்டினாள். எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த கழுதைக்கு! அவ என்னை வேணாம்னு சொல்றதுக்கா இவ்வளோ வேலை செஞ்சு இத்தனை வருஷம் காத்திருந்தேன்? விடமாட்டேன். நான் என்ன நினைச்சு அவங்க குடும்பத்தோட உறவாடி அவளை கட்டிக்க நினைச்சேனோ அது நடந்தே ஆகணும். நீ தாண்டி என் பெண்டாட்டி. கைக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா? உனக்கு பிடிக்கலைனாலும் உன்னை கடத்தியாவது எனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டி என்று அடிப்பட்ட புலியாய் உரிமை கொண்டிருந்தான் மதன். டேய், அவங்க பெரிய இடம்டா, வேண்டாம்டா என்று கூறிய நண்பனை எரித்து விடுவது போல் முறைத்தான். அதுக்காகவா 3 வருஷத்துக்கு முன்னே அந்த ஊருக்கு போனேன். அவன் அண்ணன் கூட கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டானேன். அவன் நம்புகிற மாதிரி நல்லவனாக நடித்தேன். அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவள் அண்ணனுக்கு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு காட்டிக்கிட்டேன் என்று அங்கிருந்த டேபிள் ஓங்கி குத்தினான். கண்ணாடி துண்டுகள் அந்த அறை முழுவதும் சிதறி சுவற்றில் தெறிக்க அவன் கரத்தில் கண்ணாடி துண்டு கிழித்து குருவி கீழே கொட்டி கொண்டிருந்தது. ஏய், என்னடா பண்ணுற? அறிவு இருக்கா உனக்கு? எவ மேலேயோ இருக்கிற கோபத்தில் உன்னை காயப்படுத்துகிற என்று திட்டியபடியே அங்கிருந்த கண்ணாடி துண்டுகளை ஷூவால் தள்ளிவிட்டபடி அவனை அழைத்து வந்து ஹாலில் சோபாவில் அமர வைத்தான் அவனது நண்பன். ஓடி சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தவன் மதன் கரத்தை பிடித்து சுத்தம் செய்து பார்க்க வெடுக்கென்று பிடுங்கினான். விடுடா. டேய், அப்புறம் என் வாயில் ஏதாவது நல்லா வந்துடும். நீ நல்லா இருந்தாதான் நீ நினைக்கிற எல்லாத்தையும் செய்ய முடியும். மரியாதை அமைதியா உட்காரு என்று அதட்டி மருந்திட்டான். டேய், எனக்கு எவ்வளோ டென்ஷன், எல்லாம் தெரிஞ்சும் என்னை திட்டுற என்று நண்பனை முறைத்தான் மதன். புரியுதுடா. எங்கே போயிட போறா? பொறுமையா யோசியின், வழி இல்லாமலா போகும் என்றான் நண்பன். சே, எவ்வளோ பிளான் பண்ணி ஒவ்வொரு காயா நகர்த்தினேன் தெரியுமா என்று கோபத்தில் எங்கோ வெறித்திருந்தான். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலடா. இன்னும் எதுவும் நம்ம கை மீறி போகலை. எல்லாமே நடக்கும். நீ கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இரு என்றான் நண்பன். எப்படிடா அமைதியா இருக்கிறது? அவளை கட்டிக்கணும்னு முடிவு பண்ணி என்னென்ன வேலை பார்த்திருக்கேன் உனக்கே தெரியும்ல. 1 2 3 பேரை போட்டு தள்ளியிருக்கேன். அதோட அவள் காதலிச்சவனோட பிரிவினையை உண்டாக்க எவ்வளோ பிளான் பண்ணி செயல்படுத்தினேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். சரிடா, இதுவரைக்கும் நடந்தது நமக்கே தெரியும். இனி நடக்க போகிறது என்னன்னு பிளான் பண்ணி என்றான் நண்பன். இனி என்ன பிளான் பண்ணுறது? அவள் சம்மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இன்னும் 2 நாளைக்குள்ளே அவள் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் என்றான் மதன். அவள் ஒரு அபூர்வமான பொக்கிஷம்டா. எனக்கு தெரிஞ்ச உண்மை வேற யாருக்கும் தெரிஞ்சு அவளுக்காக வர்றதுக்கு முன்னாடி நான் அவள் புருஷனாக இருக்கணும் என்றான் தீவிர யோசனையில். இப்போ என் பெண்டாட்டி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியுமே என்று தன் முன் இருக்கும் மடிக்கணினியில் தாரணியின் நடவடிக்கைகளை தன் அலுவலக அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வருண் புன்னகைத்தவாறே கூற, என்னை பார்த்தா உன் மனசு மாறிடும்னு பயம். என்கிட்ட வந்து பேசிடுவியோன்னு பயம். ராஜினாமா கடிதத்தை கூட தராமல் உன் வீட்டுக்கு போவடி என் செல்லம் என்று பெருமூச்சு விட்டவன், அப்படியே என்கிட்ட இருந்து ஓடணும்னு இந்த ஊரை விட்டு என் கண்ணில் படாத தூரத்துக்கு போக பார்ப்ப. 3 வருஷத்துக்கு முந்தி தெரிஞ்சே உன் மனசை காயப்படுத்திட்டேன். ஆனால் இந்த முறை உன்னை விட போறதில்லை. நீதான் அப்பவும் இப்பவும் எப்போவுமே என் பெண்டாட்டி என்று நினைச்சாலும் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதை உனக்கு புரிய வைக்காம விடமாட்டேன்டி என் செல்லக்குட்டி என்று தன் அடுத்த திட்டத்தை வகுக்க ஆரம்பித்தான். எல்லா பொருட்களையும் எடுத்து ஏற கட்டியவள் மனம் ஏனோ மிக பாரமாக இருக்க கோவிலுக்கு சென்றால் நிம்மதியாக இருக்கும் என்று சென்றாள். அவள் மனபாரம் அறிந்த இறைவனோ அதை போக்கவோ அல்ல கூட்டவோ எதை நினைக்கிறார் என்று யார் அறிவார்? கோவிலுக்காவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் என்று தயாராகி கதவை திறக்காமல் இறுக மூடி இருந்தது. என்ன ஆச்சு இந்த கதவுக்கு? திறக்க மாட்டேங்குது. நல்லாதானே இருந்தது என்று மீண்டும் மீண்டும் திறக்க முயற்சித்தாள். ஆனால் திறக்கவில்லை. இப்போ கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு திறக்க மாட்டேங்குதா, இல்லை ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு திறக்க மாட்டேங்குதா? தலையில் கை வைத்தாள்.
உட்கார்ந்து கொண்டாள். திடீரென்று எழும்பிய அலைபேசியின் ஒளியில் திடுக்கிட்டாள். ஹலோ என்றாள். தாரணிமா, எங்கே போன? நான் உன்னை பார்த்துட்டு தானே வெளியே போனேன். திரும்பி வந்தா இங்கே இல்லையே என்றார் மனோகர். இல்லை சார், கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, அதான் வந்துட்டேன். சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா என்றால் முடிக்காமல். சாரிம்மா, ஆனால் நீ உடனே ஆஃபீஸுக்கு வர வேண்டியிருக்கும் என்றார். ஏன் சார், என்னாச்சு என்றால் படபடப்பாக. இல்லைம்மா, நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அது ஓகே ஆகியிருக்குமா? அதனால் அந்த டீமில் இருக்க யாரும் நிறைய லீவோ வேலை விட்டு போகவோ கூடாதுன்னு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார் சார். ஸோ நீ நாளையிலேருந்து வர முடியுமா பாருமா என்றார். திடீர்னு வேலை விடணும்னா என்ன சார் பண்ணுறது? எவ்வளோ நாள் ப்ராஜெக்ட் வந்திருக்கு என்றால். 6 மாதம்மா, நார்மலாகவே திடீர்னு போக முடியாது இல்லைடா, 1 மந்த் நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, அப்படி யாராவது போகிறதா இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் அமௌண்ட் மொத்தமும் கம்பெனிக்கு கட்டணுமா என்றார் யோசனையா. என்னது என்றால் அதிர்ச்சியான குரலில். ஆமாம், அதாவது 1 கோடி தரணுமாம் என்றார் மனோகர். ஓ, ஓகே சார் என்றால் கடுப்பாக. ஆமாம், நீ ஏன் இதை பற்றி கேட்கிற? வீட்டில் ஏதாவது வர சொன்னாங்களா என்றார் பொறுமையாக. இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். நான் நாளைக்கு வரேன் என்றால் உடனே. சரிம்மா, உடம்பை பார்த்துக்கோ என்று வைத்து விட்டார். வருண், நிச்சயமாக இது உங்கள் வேலை தானே? நான் வேலைக்கு விட்டு போவேன்னு தெரிஞ்சுதான் இந்த வேலை செஞ்சிருக்கீங்க உங்களை என்று பற்களை கோபத்தில் கடித்தாள். கோபத்தில் கொதித்து கொண்டே மெத்தையில் விழுந்தவள் உறங்கி போக அலைபேசி எழுப்பியது. எடுத்து பார்த்தவள், இவன் வேற சும்மா இல்லாமல் இம்சை பண்ணுறான், வேண்டாம்னா விட வேண்டியது தானே என்று திரையில் மின்னிக் கொண்டிருந்த பெயரை பார்த்து திட்டிக்கொண்டே, இனிமேல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லணும் என்று கடைசி நொடியில் ஃபோன் காலை அட்டென்ட் செய்தாள். அவள் எடுக்கவில்லை என்ற கோபத்திலே அணைக்காமலேயே தன் அலைபேசியை மெத்தையில் வீசியவன் தன் தலைமுடியை அழுத்த கோதிவிட்டவன். என்னாச்சு நண்பன் கிட்ட? எடுக்க மாட்டேங்கிறாடா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவளால் என் பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு எங்கே இருந்தாலும் அவளை தூக்க சொல்லு. நாளைக்கு காலையில் நான் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கணும். குறுக்க யார் காப்பாற்ற வந்தாலும் போட சொல்லு என்றான் மதன். அவனின் பேச்சில் சர்வமும் அடங்கி போயிட்டு தாரணிக்கு. என்ன பேசுகிறான் இவன்? என்ன பிளான்? எதுக்கு என்னை கடத்த சொல்கிறான் என்று குழம்பி கொண்டிருக்க, டேய், பிரச்சனை சமாளிக்க முடியுமா நண்பன் கேட்க, என்னடா பேசுகிற? நான் பார்க்காத பிரச்சனையா? நான் பண்ணாத பிரச்சனையா? என்னைக்கு அவளை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவள் எனக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். தடையா வருவான்னு தெரிஞ்ச அந்த வர்ண ஸ்கெட்ச் போட்டு என் வழியிலேருந்து தூக்கினேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேரும் சேராத மாதிரி பார்த்துக்கிறேன். அப்படியே சேர்ந்தாலும் அவன் சொல்கிறதை இந்த முட்டாள் நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கே இன்னும் முழுசா பாதி உண்மை தெரியாது. என்னை பற்றி உண்மை தெரிஞ்ச 2 பேரில் ஒருத்தையை போட்டு தள்ளிட்டேன். இன்னொருத்தன் 3 வருஷமாக குத்து உயிருமா கொலை உயிருமா இருக்கான். அவனோட பங்கு சொத்தும் அவ கையெழுத்து போட்டாதான் எனக்கு கிடைக்கும். அதனால தான் உயிரோடு இருக்கான். இல்லைன்னா என்னை பற்றிய உண்மையை தெரிஞ்சுட்டு அன்னைக்கே பரலோகம் அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் நமக்கு மட்டும்தான் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரியும். அப்படியே ரகசியமாக இருக்கட்டும். வேலை முடிஞ்ச உடனே நமக்கும் அவன் இறந்தவனாகவே செஞ்சிருவோம் என்று சிரித்தான் மதன். அவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருப்பது போல் தோன்ற அவற்றை மென் பெட்டகத்தில் சேமித்து கொண்டாள். சரி, அதுங்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காமல் நம்ம ஆளுங்களுக்கு போன் செய்வோம் வா என்று அவன் அலைபேசியை எடுக்க வர தன் இணைப்பை அவசரமாக துண்டித்தாள் தாரிணி. தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வலையை தான் அறியாமல் பின்னியிருக்கிறார்கள் என்று மட்டும் உணர்ந்து கொண்டாள். இந்த நிமிடமே வர்ணை சந்திக்க வேண்டும் என்று தோன்றினாலும் அவன் இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டியவன் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேகமாக எழுந்து கதவை திறக்க அது திறந்து கொண்டது. நடந்தே அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு வந்தவள் கண்மூடி பிரார்த்தித்து கண்ணீர் வலிய தன் வாழ்க்கையை எண்ணி கலங்கி இருந்தாள். எதுவாயினும் சந்தித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விழிதிறந்த நேரம் அவளின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் விழி திறக்க காத்திருந்தது போல அவளின் விழிகள் இரண்டையும் நேருக்கு நேராக பார்த்தபடி மீண்டும் அதே தாலியை கட்டி கொண்டிருந்தான் அவளின் காதல் கணவன் வருண். அதிர்ச்சியாய் நோக்கியவள் விழிகளில் கோபத்தின் சாயல் உருவெடுக்க வர்ணின் கன்னத்தில் அறையத் தொடங்கினாள். ஏற்கனவே ஒரு தடவை என் வாழ்க்கையில் விளையாடியது போதாதா, ஏன் மறுபடியும் இப்படி பண்ண என்று ஆவேசமாய் கத்தியவள், நீ தாலி கட்டிட்டா நான் உன் பொண்டாட்டி ஆகிடுவேனா? எல்லாத்துக்கும் மறந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சியா என்று தாலியில் கை வைக்க அவனும் அதை இருக்க பற்றி, ஏற்கனவே ஒரு தடவை நீ இதே தாலியே நீ கலட்டினப்போ என்னால் தடுக்க முடியல. தப்பு என் பக்கம் இருந்தது. ஆனால் இந்த முறை நீ கலட்டினா ஒன்று நான் இந்த மண்ணுக்குள்ளே போயிருக்கணும், இல்லை நீ கலட்டுற நேரம் என் உயிரும் போயிடும். சோதிக்கணும்னா கலட்டி பாரு என்றான் சாதுவான குரலில் அடக்கப்பட்ட கோபத்துடன். அவனின் வார்த்தைகளில் அதிர்ச்சியடைந்து கரத்தை கீழே இறக்கி கொண்டாள். அவளின் எண்ணங்களில் என்னவோ ஒரே
ஓடி குழப்பமடைய இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்னும் அளவிற்கு வெறுத்து போக அவனை நிமிர்ந்து பார்த்து, இப்போ உனக்கு என்ன, இந்த தாலியை நான் கழற்றக்கூடாது அப்படித்தானே? நீ செத்துருவ அதானே என்றாள் கோபமாய். ஆமாம் என்பது போல தலையாட்டினான். அப்போ சரி என்று பின்னாலே அவனை பார்த்தபடி நடக்க, அவள் என்ன நினைக்கிறாள், என்ன செய்ய போகிறாள் என்று தெரியாமல் குழம்பி மனம் பதற முன்னேறினான். செல்வா எனும்போதே உன் வாயால் அப்படி கூப்பிடாதே என்று கத்தியவள், நீ சாகிறதை என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரி, அந்த அளவு உன்மேல அன்பு வச்சிருக்கேன். ஆனால் அதே நேரம் உன் கூட என்னால் வாழவும் முடியாது. நீ எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம் என்று நிறுத்தினாள். உள்ளம் பதறியது. என்னமோ ஏடா கூடமா பண்ண போறான் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அருகில் எலுமிச்சை பழ விளக்கை போட பழத்தை அறுத்து வைத்திருந்த கத்தியை வேகமாக எடுத்து தன் மணிக்கட்டில் 2 முறை தொடர்ந்து ஆழமாக ஒரே இடத்தில் அறுக்க ரத்தம் பொலபொலவென கொட்ட தொடங்கியது. தார்மா, அடி பாவி, ஏண்டி இப்படி பண்ண, என்னை ஏண்டி இப்படி உயிரோடு கொள்ற என்று வேகமாய் அவள் கரத்தில் இருந்த கத்தியை தட்டிவிட்டு ரத்தம் வராமல் அழுத்தி பிடித்தான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதே நேரம் நானும் இருக்க மாட்டேன் உன் கூட வாழ. நல்லா இருக்குல்ல என்றால் வேதனையாய் சிரித்து. என்னை அழித்து பிடித்தாலும் ரத்தம் கொட்டுவது நிற்கவில்லை. இந்த முறை நீ எங்கே போனாலும் நானும் உன் கூட தான் வரப்போறேன். அது சாவா இருந்தாலும் உன் கூட தான். பார்த்துட்டே இரு, போதும். உன் மனசில் உன்னை வச்சுக்கிட்டு வாழ முடியாமல் இவ்வளோ நாளும் நரகத்தை அனுபவிச்சாச்சு என்றான் தீர்க்கமாய். தன் கைக்குட்டையை எடுத்து அவள் கையை கட்டியவன் வேகமாய் காருக்கு கூட்டி போக முயன்றான். நான் வரமாட்டேன், எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலை. இதுக்கு ஒரு தீர்வு என்னோட சாவுதான் என்றால் தீர்மானமாக. அப்போ முதல்ல நானே போறேன் என்று அதே கத்தியை எடுத்து தன் மணிக்கட்டை அறுக்கப் போகையில், அறிவிற்கா உனக்கு என்று தட்டிவிட்டு முறைத்தாள் தாரணி. இப்போ நீ என் கூட வரலைன்னா இங்கேயே இந்த நிமிஷமே என் உயிரும் போயிடும். பரவாயில்ல என்றான் வருண். அவனின் வார்த்தைகளில் மிகுந்த அதிர்ச்சி கொண்டவள் எதுவும் பேசாமல் இருக்க, அவளின் கரத்தை பற்றி கோவிலுக்கு வெளியே கூட்டி வர இரத்தப்போக்கு அதிகமானதால் கண்கள் சொருகி மயக்கத்தில் லேசாய் தள்ளாடி கீழே விழப்போனவளை விழாமல் தடுத்து காருக்குள் ஏற்றினான் வருண். அடுத்து 1/4 மணி நேரத்தில் அருகில் இருந்த மருத்துவமனையில் இருந்தான் அருண். உள்ளே சிகிச்சை நடந்து கொண்டிருக்க தவிப்பதை வெளியில் நடந்து கொண்டிருந்தான். மருத்துவமனையின் வாசலில் வருபவர்களை பார்த்தவுடன் வேகமாய் அவர்களிடம் ஓடினான். அத்தை, மாமா, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? உங்களை வீட்டில் தானே இருக்க சொன்னேன் என்றான் பதற்றம் குறையாமல் வருண். இப்போதைக்கு எங்களுக்குன்னு இருக்க ஒரே மன நிம்மதி எங்கள் பொண்ணு தான். அவளுக்கு இப்படி இருக்கும்போது எப்படி அங்கே இருக்க முடியும் என்றார் தாரணியின் அப்பா. என்னை மன்னிச்சிடுங்க, அவளுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் அதனாலேயே அவள் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலை. அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது மாமா என்று கண் கலங்கினான். அவள் தலையெழுத்து, இதுதான் நடக்கணும்னு இருக்குப்பா. நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லலைன்னா எங்கள் பொண்ணு எதுக்காக இத்தனை வருஷம் கல்யாணம் வேண்டாம்னு இங்கே இருக்கான்னு தெரியாமையே போயிருக்கும். உங்களை மனசில் நினச்சிட்டு தான் அவள் எவ்வளோ வரன் பார்த்து முடியவே முடியாதுன்னு ஒத்தை காலில் நின்றுருக்கா என்றார் தாரணியின் தாய் கண்ணீருடன். என் மேல் தானே அத்தை எல்லாம் தப்புமே. இந்த பெண்ணுக்கும் அவளோட நிலைமை வரக்கூடாது. என்னால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் காயத்துக்கு மருந்து நான் மட்டும்தான். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் தே, அவளை தவிர வேற எந்த பொண்ணு மேலேயும் என்னோட நிழல் கூட பட்டதில்லை. நான் தாலி கட்டி கூட வாழ்ந்தேன்னு நினைக்கிற சங்கீதாவையும் சேர்த்து. அதை இவ புரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். எவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, இனி அவள் என்னோட மனைவி. அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்றான் வருண். அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் சம்மதிச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னா உங்கள் 2 பேரும் எங்கிட்டையும் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் தாரணியின் அப்பா. சரி மாமா என்றான் வருண். இங்கே தாரணியோட அட்டண்டன்ட் யாருங்க என்று வெளியே வந்தால் செவிலியர் பெண். நான் தான் சொல்லுங்க என்று அவர்களுக்கு முன் வந்து நின்றான் மதன். நின்றிருந்த மற்ற 3வரும் அதிர்ச்சியாக அவனை நோக்கினர். நீங்கள் அவங்களுக்கு யாரு என்றான் நர்ஸ். நான் அவங்களை கட்டிக்க போகிறவன். அவங்க எப்படி இருக்காங்க என்றான் மதன். என்ன பேசுகிற நீ என்றார் தாரணியின் தந்தை. அவரின் கரத்தை பிடித்து எதுவும் பேச வேண்டாம் என்று கண்ணை சேர்த்து அமைதிப்படுத்தினான் வருண். இத்துடன் காற்றாய் வருவேன் கதை பேச கதையின் 12ஆம் பகுதி நிறைவடைகிறது. 13ஆம் பகுதியில் தொடர்ந்து கதையை பேசலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதற்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம்.